அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 17. தன்னை நேருக்கு நேர் பார்க்காமல் எங்கோ பார்த்து பேசும் ஜீவானந்தை சந்தேகமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் மரகதம். உறங்காமல் எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்து இருக்கும் மரகதத்தின் அருகில் வந்த உமா, என்னம்மா, என்ன யோசனை, ஏன் ஏதோ போல உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்டபடி அவரின் அருகில் அமர்ந்தாள். ஒண்ணுமில்ல உமா, ஏதோ யோசனை. சரி, நேராயிட்டு, வேலை எல்லாம் முடிஞ்சுட்டா? பாத்திரம் மட்டும் கழுவணுமா, மத்தபடி எல்லா வேலையும் முடிச்சிட்டமா? சரி சரி, நீ போய் தூங்கு, நான் அதை செஞ்சிடறேன். இல்லம்மா, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அசதியா இருக்கும், நீங்க படுங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை சென்று படுக்கும்படி கூறி அனுப்பினாள். சரி, நாளைக்கு ஆனந்துகிட்டே கேட்டுடுவோம் என்று நினைத்து கொண்டு தூங்குவதற்கு சென்று விட்டார். அதன் பிறகு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு உமாவும் உறங்கிவிட்டாள். மறுநாள் மரகதம் எழுந்திருக்கும் பொழுது ஜீவானந்த் தோட்டத்திற்கு சென்று விட்டான். அஞ்சலி பள்ளிக்கூடம் செல்ல அவளை கவனித்துக் கொண்டாள் உமா. இப்படியே ஒரு வாரம் செல்ல ஜீவானந்த் வீட்டிற்கு வருவதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு தோட்டத்து வீட்டிலேயே தங்கிக் கொண்டான். ஒரு வாரமாக பொறுத்து பொறுத்து பார்த்த மரகதம் இன்று எப்படியாவது ஆனந்திடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு பெண்மணி மரகதத்தை கோயிலுக்கு வருமாறு அழைத்தார். சரி என்று கிளம்பிய மரகதத்திடம் பள்ளியிலிருந்து வந்த அஞ்சலி தானும் வருவேன் என்று அடம் பிடித்தாள். அவரோ, இரவு வர தாமதமாகும், உனக்கு தூக்கம் வந்துவிடும் என்று ஏதேதோ காரணம் சொல்ல நான் வருவேன் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். வேறு வழி இல்லாமல் அவளை அழைத்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்றார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டிற்கு வந்தான் ஜீவானந்த். கண்களாலேயே அத்தையை தேடினான். அவனுக்கோ நேற்றிலிருந்து தலைவலி, அதனால் அவனின் முகம் வாடி இருந்தது. மரகதம் இருந்தால் ஏதாவது கசாயம் செய்து குடிக்க தருவார். அவனின் பார்வையை வைத்தே உமா பாரதி, அம்மாவும் அஞ்சலியும் பக்கத்து வீட்டு அக்கா கூட கோயிலுக்கு போயிருக்காங்க என்று அவனிடம் கூறினாள். அவனும் ஏதும் சொல்லாமல் தனது அறைக்கு சென்று படுத்து விட்டான். அவனின் முக வாட்டத்தை கண்டு சூடாக சுக்கு காஃபி போட்டு அவனது அறைக்கு சென்று கதவை தட்டினாள். என்ன என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தான். சுக்கு காஃபி என்று மெதுவாக கூற அவன் காதுகளில் விழவே இல்லை. உள்ளவா என்று அவன் மறுகுரல் கொடுத்தவுடன் உள்ளே சென்றாள். காஃபியை அவளிடம் நீட்ட டம்ளரையும் அவளையும் மாறி மாறி பார்த்து வாங்கி குடிக்க அவனது தலைவலிக்கு இதமாக இருந்தது. கண்களை மூடி ரசித்து குடித்துக் கொண்டிருந்தான். குடித்து முடித்ததும் வெளியே செல்ல இருந்த உமா பாரதி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று தயங்கி அவனிடம் கேட்டாள். அவனும் பெருமூச்சு விட்டு கொண்டு, நேத்துல இருந்து தலைவலி, நான் வேணா பிடிச்சு விடட்டுமா? எதுவும் பேசாமல் பிடித்து விடுவதற்கு வசதியாக எழுந்து நாட்காலியில் கண்களை மூடி அமர்ந்தான். உமாபாரதியும் நடுங்கும் கைகளை மெதுவாக சூடாக இருந்த அவனது நெற்றியில் வைத்து தலையை மென்மையாக பிடித்துவிட ஆரம்பித்தாள். சில் என்ற கைகளால் ஏற்பட்ட மிருதுவான அழுத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி அவனை விட்டு போவது போல் உணர்ந்தான் ஜீவானந்த். நேற்றிலிருந்து வலித்து கொண்டிருந்த தலை உமாவின் கைப்பட்டு 5 நிமிடத்தில் சரியானதில் மெதுவாக கண்ணை திறந்தான். அவன் அமர்ந்திருக்கும் இடத்தின் எதிரில் இருந்த கண்ணாடியில் கவனமாக அவனுக்கு தலைப்பிடித்துக் கொண்டிருக்கும் உமா பாரதியை கண்டான்.
தலையை பிடித்துக் கொண்டிருக்கும் அவளின் ஒரு கையை பற்றி சட்டென்று முன்னே இழுத்தான். அவனின் திடீர் செயலில் சற்று தடுமாறி அவனின் முன் வந்து நின்றாள். அமர்ந்தவாறே அவளை இடையுடன் அணைத்துக் கொண்டு அவளின் வயிற்றில் முகம் புதைத்தான். தன் கணவனின் தீண்டலில் உடல் சிலிர்க்க அவனது தலைமுடியை இறுக பற்றினாள். நேரமாக ஆக அவனது அணைப்பின் அழுத்தம் அதிகமானதே தவிர குறையவில்லை. அவளோ அம்மாவும் அஞ்சலியும் வந்துடுவாங்க என்று அவனிடமிருந்து விலக போராடியபடியே கூறினாள். அவளது கூற்று அவனது காதுகளில் விழவே இல்லை. பின்னர் அவன் விலகவும் கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் சரியாக இருக்க பதட்டமாக எழுந்த உமா கண்ணாடியில் பார்த்து தன்னை சரிப்படுத்திக் கொண்டு வேகமாக கதவை திறக்க சென்றாள். அதற்குள் அஞ்சலி 4-5 முறை கதவை தட்டிவிட்டாள். கதவை திறந்ததும் துள்ளி குதித்துக் கொண்டு அஞ்சலி வீட்டிற்குள் சென்று விட, என்னமா இவ்வளவு நேரம் என்றபடியே மரகதமும் வீட்டிற்குள் வந்தார். இல்லம்மா, அது தூங்கிட்டேன் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தாள். தரிசனம் எல்லாம் நல்லபடியா இருந்ததாமா என்றாள் உமா. நல்லபடியா பார்த்தோம். வரும்போதுதான் பஸ் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இல்லனா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம், அஞ்சலிக்கு மட்டும் ஊட்டி விடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அறையில் இருந்து வெளியே வந்தான் ஜீவானந்த். அவனை கண்ட உடனேயே கதவை திறக்க ஏற்பட்ட தாமதத்திற்கு காரணத்தை புரிந்து கொண்ட மரகதம் மனதிற்குள் நிம்மதியடைந்தார். அஞ்சலியும் தன் தந்தையின் அருகில் அமர்ந்து கொண்டு இரவு உணவை முடித்ததும் அனைவரும் உறங்கச் சென்றனர். மறுநாள் காலை வழக்கம் போல் விடிந்தது. அவரவர் வேலைகளை செய்ய தொடங்க வெளியே செல்ல தயாராக இருந்த ஜீவானந்தின் முன்பு வேகமாக வந்த மரகதம், போன வாரம் முழுக்க நீ ஏன் வீட்டுக்கு வரல என்று கேள்வி கேட்டார். அவனோ தயங்கியபடியே நிற்க, உன் மனசுல உள்ளத வெளிப்படையா பேசு ஆனந்த் என்று விடாப்பிடியாக அவனை பேச வைத்தார். அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அஞ்சலி இன்னும் எழுந்து வரவில்லை. உமாபாரதி தொழுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் அருகில் யாரும் இல்லாததால் பேச ஆரம்பித்தான் ஜீவானந்த். அவனது கூச்சை கேட்டு மரகதம் அதிர்ந்ததை விட அதிகமாக அதிர்ந்தாள் வேலையை முடித்து வீட்டிற்குள் வந்த உமாபாரதி. அப்படி என்ன அதிர்ச்சியான விஷயத்தை கூறினான்? பொறுத்திருந்து பார்ப்போம்.